வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். தொடர்ச்சி அந்த இவிஎம் மீது நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருப்பீங்க. அந்த இவிஎம் கூட இருக்கக்கூடிய அந்த விவிபேட்டில் பதிவாகக்கூடிய வாக்குகள் எல்லாத்தையும் என்னன்னு சொல்லி அந்த வழக்கோட தீர்ப்பை கவனிச்சிருப்பீங்க. அப்படிலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கிடுச்சு. எப்படி பார்க்குறீங்க? கவர்னர் அந்த நீதி ஜட்ஜுக்கு வாழ்த்துக்கள். கவர்னர் போஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுல்ல, தீபங்கர் தத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவர்னர் போஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுல்ல. அவர் அதை மட்டும் சொல்லலை, கூடுதல் பல விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்தியா ஒரு வளர்ச்சி நோக்கி, வெற்றி நோக்கி, சாதனை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு. அதை பின்னுக்கு தள்ள, அதை காலி பண்ணுறதுக்கு சிலர் முயற்சிக்கிறாங்க. அவர்களுடைய செயல்பாடுகளாக இதெல்லாம் இருக்குது. அதாவது இவிஎம் மீது நீங்கள் சந்தேகத்தை எழுப்புறீங்க. நீதிபதி தீபங்கர் தத்தா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது போன்ற அதாவது மக்கள் அடுத்த கட்ட வாக்குச்சீட்டிலேருந்து தொழில்நுட்ப ரீதியாக இவிஎம்க்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ இதுலேருந்து அடுத்த கட்டத்தை போகிறத பற்றி யோசிக்கணும். ஆனால் பின்னாடி போகிறத பற்றி யோசிக்கிறாங்க அப்படின்னா இப்போ அந்தளவுக்கு முட்டாளாக இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வழக்கு போகிறவங்க மீது நம்ம சந்தேகத்தை உண்டாக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் தன்னோட கருத்து வைக்கிறார். என்னதான் பண்ணாலும் ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன மருந்து எவ்வளோ லேட்டஸ்ட் இருந்தாலும் சார் ஒரு ஊசி போடுங்கிறாங்க. பின்னோக்கி போகிறதா அர்த்தமா? அதுதான் வழி, அடிப்படை. ஷேக்ஸ்பியரை படிக்க சொல்லிட்டு இருக்க. இப்போ பாபா பிளாக் ஷிப் படிக்க சொல்லுன்னு என்ன அர்த்தம்? பாபா பிளாக் ஷிப் தெரிஞ்சால் தான் அதுக்கு போக முடியும். அடிப்படை. ஜட்ஜி என்ன அவர் என்ன அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன? லா தானே, சட்டப்படி பேசு. இது தப்பான ஒரு விஷயமா இருக்குது. அதை சொல்கிறாங்க. உன்னுடைய வேலை என்ன? இந்த வாக்கு எந்திரத்து மேலே மக்களுக்கு அவநம்பிக்கை இருக்குது. அதை நிரூபிக்க வேண்டிய கடமை யாருது? இல்லை, அவங்க அப்படி சொல்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாக்குச்சீட்டிலேருந்து இவிஎம்க்கு வளர்ந்து வந்ததுக்கு அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். வாக்கு எந்திரத்து மேலே சந்தேகம் இருக்குது. அது இப்போ ஜட்ஜி என்ன சொல்லணும்? அது மாதிரி சந்தேகப்படுறாங்க, அது தப்பா, அது மாதிரி ஒன்றும் கிடையாது, சரியாதுன்னு சொல்லி நிரூபித்து காட்டியான்னு கேட்கணும். கேட்டார் அவர்? அதெல்லாம் கேட்டால் அந்த முடிவு வந்திருக்காங்க. கேட்ட காட்டணுங்க. எத்தனை தடவை சொல்கிறது? பக்தவச்சலம் சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது அவருடைய தேர்தல் செல்லாதுன்னு சொல்லிட்டு ராஜரத்னங்கிறவருக்கு வழக்கு போட்டார். அப்போ அவர் ராஜரத்னத்துடைய வக்கீல் சொன்னார், ஓட்டுப்பட்டியை திறக்காமலேயே வாக்கு சீட்டுகளை வெளியில் எடுக்க முடியும்னாரு. ஜட்ஜுக்கு நிரூபி பார்க்கலான்னாரு. நிரூபித்தாங்க. பொட்டியை திறக்காமல் எடுத்து காட்டினாங்க. உடனடியாக எலெக்ஷன் வந்துட்டு அந்த 62 தேர்தல் முடிஞ்சு போய் 67 தேர்தல் வந்துட்டதுனால அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்க, தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆக இதில் இவர் என்ன கேட்டிருக்கணும்? வாக்கேந்திரத்தில் தப்பு நடக்குதுங்கிறாங்க. 2 வாக்கேந்திரம் ஹேண்ட்பேக் மாதிரி தான் இத்தினுண்டு தாங்க இருக்குது. தூக்கிட்டு வச்சு காட்டுங்க, நிரூபிங்க, இது தப்பு செய்ய முடியும், நிரூபிங்க. பார்க்கலன்னா இவர் தேர்தல் ஆணையர் கேட்டிருக்கலாமில்ல. இப்போ நான் இருந்துக்கிறேன், நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன், நான் நிரூபிச்சிருப்பேன்ல. கேட்டுங்களா நீங்கள்? அவர் அதெல்லாம் கேட்டு தான் அந்த முடிவு வந்துடும். எல்லா தொழிலும் பார்க்கலீங்க. உள்ள அது கோர்ட்டில் காட்டணுங்க. அதை படம் எடுத்து காட்டணுங்க. நீங்கள் வாய் வார்த்தையில் சொல்லிவிட்டு எந்த திருடனாவது நான் திருடுங்க அப்படின்னு சொல்லுவானா? அவரே சொல்லிட்டார், இல்லை அவர் தான் திருடன்ட்டாருங்க. நீங்கள் பின்னோக்கி போகிறீங்க, திருடன்னு சொல்ல பார்க்குறீங்க. ஜட்ஜுக்கு வாழ்த்து. கவர்னர் போஸ்ட் ஷோர். இல்லை, அவரோட விஷயங்கள் தெளிவாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. அவர் ஏன்னா இது போன்ற வழக்குகள் வருவது அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நாடு வேறு மாதிரி ஒரு முன்னோக்கு வளர்ச்சி நோக்கி செல்றதுங்கிறது. அதை சிலர் அதை சீர்குலைக்க நினைக்கிறாங்க. அது உலகத்தில் எந்த இடத்துலையுமே அதை ஏற்றுக்கல. நீ மட்டும் டெமோக்ரஸி இல்லை. பங்களாதேஷில் வேண்டான்ட்டான், ஜெர்மனில் வேணான்ட்டான். ஏன் அவர் நீதிபதிகள் குறிப்பிட்றாங்க, மற்ற நாடுகளை குறிப்பிட்டு இங்கே சொல்லுவாங்க எல்லா நாடும் ஒரே மாதிரி இருக்காது, இங்கே நம்மளோட மக்கள் தொகை அதிகம், எவ்வளோ பேரையும் நம்ம வாக்குச்சீட்டு முறையில் எலெக்ஷன் நடத்துறதுங்கிறது விடிஞ்சிரும். இவ்வளோ நாள் நடத்துனாங்கல்ல. ரெண்டு எலெக்ஷனாக தானே வாக்கு எந்திரம் வந்துருக்கு. 3 எலெக்ஷன், 12 வருஷத்துக்கு மேலே இருக்குது. 4 எலெக்ஷனில் தான் 3 எலெக்ஷன். அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் என்ன 52லேருந்து 78 80 வரணும். எப்படி எலெக்ஷன் நடந்தது? நாள் போக போக மக்கள் தொகை கூட்டிகிட்டே போகுது சார். வாக்காளர்கள் எண்ணிக்கை கூடுது. இருக்கட்டுமே. 90 கோடி வாக்காளர்கள் மேலே இருக்காங்க. 100 கோடி வாக்காளர்கள். அதுக்காக நீங்கள் வசதிகளை பெருக்கிக்கிட்டு போகணுமே ஒழிய மாட ஏங்க ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? பிளேன் இருக்கும்போது ஏங்க காரில் போகிறீங்க? பின்னோக்கி போகிறீங்களா? ஏங்க விவசாயத்தை இன்றைக்கி மாடை வச்சுக்கிட்டு உழுதுகிட்டு இருக்கிறீங்க? பால் ஏங்க குடிக்கிறீங்க? சிந்தட்டிக் மில்க் வந்துருச்சு இல்லை, பின்னோக்கி போகிறீங்க. அரிசியும் எங்கே சாப்பிட்றீங்க? ராமனை எங்கே கும்பிடுறீங்க?
கல்வி சாலைகளும் ஒரு மருத்துவமனைகளும் ஆராய்ச்சி கூடங்களும் கட்ட வேண்டிய நேரத்தில் மோடி வந்து கோயில் கட்டிக்கிட்டு இருக்காரு. அது பின்னோக்கி போகிறாரு. அதை இடிக்க சொல்லுவார் அந்த ஜட்ஜி. மக்களின் நம்பிக்கை சம்மந்தப்பட்ட அதே தான் இது. மக்களின் நம்பிக்கை இழந்துருக்குது வாக்கியம். இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து அதுக்கு எதிரான சில கருத்துக்களை பேசி மக்களோட நம்பிக்கை இழக்க செய்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்றாரு நீதிபதி. இவர் மாத்திரம் தான் புத்திசாலி. இவர் மட்டுமே புத்திசாலி. மக்கள்லாம் மடையர்கள். இவர் மாத்திரம் புத்திசாலி. நான் வந்து கேழ்வரகுல நெய் வடிதுன்னு சொல்கிறேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஓம் புத்தி எங்கடா போச்சு? இந்த ஜட்ஜி சொல்கிறதுனால இவர் வந்து பெரிய அறிவாளி கிடையாது. இந்த கேள்வியெல்லாம் ஓம் பொழப்ப காப்பாற்றிக்கிட்ட, இதில் நீ செஞ்சதும் கவர்னர் போஸ்ட்டுக்கு நீ போயிட்ட. என்னங்க உத்தரவு? எவ்வளோ நேரங்க ஆக போகுது? சரியா, மக்கள் நம்பிக்கை இல்லை. சரி, அவங்களுடைய கருத்துக்கு நீ என்ன மரியாதை கொடுத்த? இப்படியே திசை திருப்புறன்னு சொல்லிட்டு நீயே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்டு வர்ற. ஹவ் கேன் யூ டூ தட்? இத்தனை பேர் முட்டாள்களா? உன்னை எழுத்து வாதாடின அந்த வக்கீல் அத்தனை பேரும் மடையர்கள். இது போன்ற மின்னணு வாக்குப்பதிவின் மீது ஒரு கேள்வி எழுப்பி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது என்பதே வந்து அவங்களுடைய நம்பிக்கையற்ற தன்மையை காட்டுது. ஆமாம், நம்பிக்கையற்ற தன்மையினால தான் வந்தோம் உங்ககிட்ட வந்தோம். அது அந்த ராமாயணத்தில் வர்ற கதை தான். ராமன் ஒரு குச்சை எடுத்து இப்படி குத்துறான். அங்கே கீழே ஒரு தவளை இருந்து தவளை மேலே குத்திடுச்சு. அந்த தவளை சாகும்போது ராமான்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்க. குத்தனவுனே ராமன் நான் என்ன பண்ணுறது இருந்துச்சு. நீதிமன்றத்துக்கு வர்றோம், நீயே கத்தி எடுத்து குத்துறா என்ன? இந்த நம்பிக்கையற்ற தன்மைன்னு எப்படி நீ சொல்கிற? அது ஏன் வரக்கூடாது எப்படி சொல்கிற நீ? உனக்கு தெரியுமா அந்த வாக்கியந்திரம் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியுமா? உனக்கு அந்த சர்க்யூட் சிஸ்டம் தெரியுமா? சென்சார் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியுமா? அதெல்லாத்தையும் சோதனை பண்ணி பார்த்தோன்னா அந்த முடிவுக்கு வராங்க. உனக்கு தெரியுமா? நீ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்ற பெரிய மகான் பெரிய அவதார புருஷனாட்ட பேசுறியா? உனக்கு என்ன புத்தி இருக்குது, உனக்கு என்ன அறிவு இருக்குதுங்கிறத கேட்குறேன். எம்எல்ஏ ஆக்ஷன் எடுக்கிட்டோம். எம்எல்ஏ ஆக்ஷன். What do you know about the voting machine, EVM? What is your basic knowledge about the digital system? What do you know? Do you know how it works? தெரியும். அதான் எல்லாரையும் வச்சு உன்னுடைய குவாலிஃபிகேஷன் முதல்ல நீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு யோகியதை இருக்குதா? லாவை தவிர உனக்கு என்ன தெரியும்? டெக்னாலஜி தெரியுமா? கேட்டியா? நீ ஒப்பீனியன் கேட்டியா? கேட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் தான் நம்ம கேள்வி கேட்குறோம். அவங்க திருடங்கிட்ட ஏப்பா நீ திருடினியா? இல்லை சார் அவன் தான் இல்லைன்ட்டானே. எப்பேற்பட்ட ஜட்ஜ்மெண்ட்? மக்களை பைத்தியக்காரர் நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஜட்ஜ் ஒரு பைத்தியக்காரர். அவ்வளோதான். ஆக்ஷன் எடுக்கிட்டேன். ஐ எம் ரெடி டு ஃபேஸ். உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு குறித்து பிரதமர் மோடி தன்னோட கருத்து தெரிவிக்கும் போது இது எதிர்க்கட்சிகள் விழுந்த மிகப்பெரிய அடின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஆமாம், எதிர்க்கட்சிகள் ஒரு பெரிய அடி வெற்றி பெற்ற மாதிரி நினைச்சு முடிச்சுட்டாருங்க. அவரை பொறுத்தவரை முடிஞ்சு போச்சு. அவர் நான் தான் இந்த இது உங்களுக்கு ஆதாரமாகப்படுத்தா இல்லையா? அவர் நம்பிக்கிட்டு இருந்து வாக்கு இந்த அர்த்த அது ஒன்றுமில்லை. ஜட்ஜு நமக்கு சாதகமாக தீர்ப்பு கூட இனிமேல் என்னை தோற்கடிக்க முடியாதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டார். அது அதுலேயே தெரிஞ்சதில்ல. மோடி ஜம்ப்டு வித் ஜாய்னா என்ன அர்த்தம்? எலெக்ஷன் நான் ஜெயிச்சிட்டேன், ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை, இனிமேல் தேர்தல் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஜம்பிங் வித் ஜாய். அதுலேயே புரியுது இல்லை வாக்கு எந்திரம் எவ்வளோ இது என்ன மாதிரி இருக்குதுன்னு. அவருக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. அவருக்கு ஃபேவரபுளாக தான் தேர்தல் ஆணையர், அவருக்கு ஃபேவரபுளாக தான் இந்த ஜட்ஜ் இருக்கார். ஆக 3 பேரை வச்சுக்கிட்டு 130 கோடி மக்களை இந்த 3 பேர் சேர்ந்து ஏமாற்றிருக்காங்க. அதுதான் அர்த்தம். அதிகாரம் கையில் இருக்கிறதுனால 130 கோடி மக்கள் இன்றைக்கி தெருவு போயிட்டாங்க. இது போன்ற கேள்விகள் எழுப்புவது, அதாவது ஒப்புகைச்சீட்டினுடைய அந்த 100% ஒப்புகைச்சீட்டுகள் என்னன்னு நினைக்கிறத வந்து எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு பணிச்சுமையை நீங்கள் கூட்டுறீங்க, இது தேவையற்ற ஒன்று அப்படிங்கிற மாதிரியான வாங்க. டாக்டராக இருக்கிறோம், ராத்திரிலாம் தூங்க முடியாதுங்க. நைட் டியூட்டி பார்த்தாங்க ஆகணும். நான் பார்த்துட்டு டியூட்டி முடிச்சுட்டு நான் கிளம்பும் போது ஒரு பேஷண்ட்டு வைத்த ஒளின்னு வருவாங்க. என் பணிச்சுமை அதிகமாக இருக்கிறது, நான் வீட்டுக்கு போயிடுவேன்னா? உன் பொண்டாட்டி, இந்த ஜட்ஜோட பொண்டாட்டி பிரசவ வேதனை வர்றா, என் டியூட்டி அவர் முடிஞ்ச போகிறோம், என் பணிச்சுமை அதிகமாகிட்டு நீங்கள் தானே சார் சொன்னீங்கன்னா போயிடலாமா? என்ன சொல்கிறார் அந்த ஜட்ஜி? இவர் பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது, மச்சின்சான்னு சொல்லணும். ஏன்னா பொண்டாட்டி பற்றி கவலைப்பட மாட்டார். மச்சின்சான்னு சொன்னால் தான் பயப்படுவோம். உன் மச்சின்சானுக்கு பிரசவ வேதனை வருது, அப்போ என் டியூட்டி முடிச்சு நான் போகிறேன், என் பணிச்சுமை அதிகம் ஆகுதுன்னு நான் போய்டுவேன்னா போனால் விட்டுருவார் ஜட்ஜி. என்னங்க அர்த்தம்? வருஷத்தில் இந்த எலெக்ஷன் நடக்கிற அந்த 4 மாதம் தாங்க எலெக்ஷன் கமிஷன் வேலை. என்ன பணிச்சுமை அவங்களுக்கு கிழிச்சிருச்சு. அவங்களுக்கு 540 தொகுதியில் எலெக்ஷன், அவ்வளோதான். இதுக்கு 4 மாதம் நடத்துவியா? சிரிப்பாக இல்லை? 39 தொகுதிகள் இருக்கிற தமிழ்நாட்டு ஒரே நாளில் எலெக்ஷன் நடத்துகிறேன். 24 தொகுதிகள் இருக்கிற கர்நாடகாவில் 2 தொகுதி, தமிழ்நாட்டை விட 3 சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதி அதிகம் இது பெங்காலில்.
8 இடத்துல 8 தடவை நடத்துகிறேன். ஜம்மு காஷ்மீர் மொத்தம் 6 தொகுதி 6 நாள் நடத்துறாங்க. 6 நாள் இதெல்லாம் பணிச்சுமை. அது இதை நோக்கி கேள்வி கேட்கல, ஏன் வந்து எலெக்ஷன் கமிஷன் இப்படி வந்து இவ்வளவு ஷெட்யூல் நடத்துறீங்க? இதெல்லாம் அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இவர் சொல்றாரு பணிச்சுமை அதிகம் ஆயிடுச்சுன்னு. 540 இடங்கள் வந்து 2 மாநில சட்டசபைக்கு எவ்வளவு இடமோ அவ்வளோதான். அது ஒரே நாளில் நடத்த முடியும். அது என்னத்துக்கு மாசக்கணக்கு நடத்துகிறேன்? அப்போ இந்த வாக்கேந்திரத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு காலையிலேருந்து மத்தியானம் வரல ஒரு 4 வாக்கேந்திரம் பணிச்சுமை அதிகம் ஆகிடுச்சு, ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. கிரிக்கெட் ஆடுற மாதிரி இருக்குதுங்க. கிரிக்கெட்டை தான் 4 ஓவர் போடுவான், உடனே டீ பிரேக், டீ குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வருவானுங்க. அப்புறம் ஒரு 10 பால் போடுவான், லஞ்ச் பிரேக் போடுவான், போய் தூங்கிவிட்டு 3 மணிக்காக வருவானுங்க. ஒரு 4 பால் போடுவான், டீ பிரேக் போயிடுவான். அப்புறம் பிரேக்கை கொடுத்துட்டு 4:30 மணிக்கு வந்துடுவானுங்க. ஒரு 4 பால் போட்டுட்டு இன்றைக்கி கேம் ஓவர். படுத்து தூங்கிக்கிட்டே ஆடக்கூடிய ஒரு கேம். அது மாதிரி தான் இருக்குது எலெக்ஷன் கமிஷனு. நாளைக்கு அவன் சொல்லுவான் 10 வாக்கேந்திரத்துக்கு மேலே என்ன முடியாது சொன்னாக்க என்ன பண்ணுவேன் நீ? சார் இப்போ வந்து என்னென்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து எல்லாருக்குமான லெவல் பிளேயிங் ஃபீல்டை சரியாக உறுதிப்படுத்தலை. ஒரு கட்சியின் வந்து ரைடு செய்யப்பட்டு ஒரு கட்சியினுடைய தலைவர் கைது செய்யப்படுறாங்க. அவங்களுக்கான அந்த சுதந்திரம், அவங்களுக்கான அந்த அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் தன்னோட கடமையை தவறுது அப்படிங்கிற விமர்சனம் அவங்க மீது வைக்கப்படுது. பிறகு அந்த இவிஎம் மீது பலர் குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. இது போன்ற எலெக்ஷன் கமிஷன் டோட்டலாக இப்போ மோடியுடைய வெறுப்பு பிரச்சாரம், சீரியஸான வெறுப்பு பிரச்சாரம் ஒரு வாரமாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அது குறித்து நடவடிக்கை எடுத்தால் கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்புறாரு அவர் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ எலெக்ஷன் கமிஷன் எல்லாரும் இவ்வளோ கேள்விக்கு உட்படுத்தும் போது நீதிமன்றம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குது. அதாவது எலெக்ஷன் கமிஷன் மீது வந்து இப்படி ஒரு வழக்கு தொடுக்கிறதே எலெக்ஷன் கமிஷன் மீது கேள்விக்கு உட்படுத்துறது தேவையற்ற ஒரு நடவடிக்கை. இதை போடுவது, இப்படி வழக்கு தொடுக்குவது ஒரு முட்டாள்தனமான விஷயமா இருக்குது அப்படின்னு இந்த ஜட்ஜி மேலே கேஸ் போடணுங்க. இந்த ஜட்ஜி மேலே கேஸ் போடுறதுக்கு ப்ரொவிஷன் தான் போடணும். எந்த அடிப்படையில் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவர் யார்? அப்புறம் என்னத்துக்கு கோர்ட் இருக்குது? நான் பண்ணுறது தப்புங்கிறதுக்காக தான் வந்து கேஸ் நீங்கள் போடுறீங்க. அதை கேட்கறதுக்கு நீ யார் சொல்கிறதுக்காக ஜட்ஜி உட்காந்துருக்குறேன். எதுக்காக ஜட்ஜி கோர்ட் இருக்குது? நானும் நீங்களும் ஏதோ செய்கிறோம். நான் செய்கிறது தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் செய்கிறது தப்புன்னு தானே நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க. அதை விசாரித்து சரி சொல்கிறதுக்கு தானே நீ இருக்கிற. கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குன்னா நீ அப்போ நீ உன்னை யார் உன்னை எப்படி நீ ஜட்ஜாக வந்து உட்காந்த? அடிப்படை ஞானமே எனக்கு தப்பாக தெரியுது. அவர் பண்ணிட்டீங்க. இதை எதிர்பார்த்தது தாங்க. அவர் சொல்கிறார் பாருங்க, என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம் தேசத்தின் வெற்றிகள் மற்றும் சாதனைகளை திட்டமிட்டு சீர்குலைக்கும் முயற்சிகளில் சில குழுக்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இது இந்த வழக்கில் அவர் சொல்கிறார். தீபங்கிறத நீதிபதி சொல்கிறார். இந்த வழக்கில் சொல்கிறாரு, இந்த வழக்கோட தீர்ப்பில் குறிப்பிட்டு சொல்கிறாரு, நம் தேசத்தின் வெற்றிகள் மற்றும் சாதனைகளை திட்டமிட்டு சீர்குலைக்கும் முயற்சிகளில் சில குழுக்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன அப்படிங்கிறார். எதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல சொல்லணும்? அப்படின்னா நம்ம தேசம் இதனால் வரை இந்த 10 ஆண்டுகள் என்ன பெரிய வளர்ச்சி கண்டு. அதாவது அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி சில குழுக்களை வந்து அந்த மாதிரிலாம் நாங்கள் இப்போ பிராண்ட் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து காப்பாற்றினா தான் உண்டுங்கிறார். தேசம் எந்த வெற்றியை வந்து கெடுத்தாங்க? புல்வாமாவில் செத்தாங்களே அந்த வீரர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் இவர்? அந்த 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 நிருபர் பேர் என்ன மறந்து போயிட்டேன். அரவிந்த் கோசாமியா? கோசாமி மாட்டினான். அவன் வளரே தானே தெரிஞ்சுது. புல்வாமா தாக்குதல் நடத்த போகிறதுக்கு இன்னும் 2 நாளில் செய்தி வரப்போகுதுங்கிறது ரெக்கார்ட் பண்ணி தான் மாட்டிக்கிட்டாங்க. இன்றைக்கு ஒன்று மோடி பதில் சொல்லலையே. அந்த குழுக்கள் அவர் சொல்கிறார், நாட்டுடைய வெற்றியவும் இதையிலும் கொலைப்படுறதுக்காக ஒரு குழுக்கள் இருக்கிறதுங்கிறத வந்து இன்டெரக்டாக மோடியை பற்றி ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு. இவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்குன்னு. பட் அவர் மோடிக்கு ஆதரவாக பேசுகிறார் நீதிபதினா, மோடிக்கு ஆதரவாக தீர்ப்பு இந்த பாயிண்ட் அது மாதிரி தானே வருது. மோடிக்கு தீர்ப்பு ஆதரவாக கொடுத்துட்டாரு, ஏன்னா தான் பிழைக்கணும். அதாவது ஒரு ஜோக் ஒன்று இல்லை. ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ எலக்ட்ரல் பாண்ட் சம்மந்தமாக தீர்ப்பு வந்துச்சு. அப்போல்லாம் மோடி சைலண்டாக இருந்தார். கருப்பு பணத்தை ஒழிக்கிற முயற்சி நீதிமன்றம் தவறாக புரிஞ்சிச்சு, நீதிமன்றத்தை குற்றம் வச்சார். அவர் பார்த்தோம். ஆனால் இந்த விஷயத்தை எதிர்கட்சிகளை பெரிய அடி நீதிமன்றத்தை அந்த தீர்ப்பு ரொம்ப சூப்பராக சொல்லிடுச்சு, பாராட்டி கருத்து தெரிவிச்சு. நமக்கு சாதகமாக தீர்ப்பு வருதுன்னு சந்தோஷப்படுவோங்கிறதுல தப்பு இல்லை. அது ஒன்றும் இது எல்லாம் வழக்கம் செய்கிறது தான். இதில் என்ன பாஜக சாகம்? இதில் நம்ம இப்போ என்ன வந்து இப்போ ஸ்டேட்டஸ்க்கோ வந்து வாக்கியந்திரத்தை வச்சு தான் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இதில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, பொதுமக்கள்ங்கிற முறையில் வாக்கு எந்திரத்தையும் அதை கையாளுகின்ற அதிகாரிகளும் கண்கொத்தி பாம்பாட்டம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஈரோடு எலெக்ஷன் மாதிரி நடக்கலாம், கர்நாடகா எலெக்ஷன் மாதிரி நடக்கலாம். செய்ய முடிஞ்சதில்லை. அது செய்ய முடிஞ்சதில்லை, செய்யலாம். சார், நம்ம குரோஷி முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் அவர் குறிப்பிடுவார் வந்து இவிஎம் மீது அப்படி செய்ய முடியாது, தவறுகளும் செய்ய முடியாது. ஆனால் அந்த இவிஎம் மீது இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா கூட அப்போ வந்து அவங்களோட பரிசீலனை, அது அவங்களோட சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சால் நம்ம அந்த எலெக்ஷன் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னார். அது ஒரு ஜனநாயகபூர்வமான கருத்து தான். இப்போ அந்த கருத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இப்படி ஒரு யோசனை ஒன்று தோணுது. இது சரியாக நீங்கள் சொல்லுங்கள். என்ன அப்படின்னா, நம்ம எலெக்ஷனை வந்து இவிஎம் மூலமாக தான் வந்து எந்த கட்சிக்கு வாக்களிக்கணும், யார் வந்து பிரதமர் ஆகுன்றது நம்ம அதை நடத்துகிறோம். ஃபஸ்ட்டு அதை நடத்தாமல்
ஃபஸ்ட்டு எலெக்ஷனை இவிஎம்ல நடத்தணுமா அல்லது வாக்குச்சீட்டில் நடத்தணுமா அப்படின்னு ஒரு எலெக்ஷன் ஒன்று நடத்தி அதன் அடிப்படையில் வந்து மக்களோட முடிவு என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் எலெக்ஷன் நடத்துறது சரியான நடவடிக்கை. கருத்தை கேட்கறது, மக்களோட கருத்தை அது வந்து நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு ஒரு நடக்காத ஒரு விஷயம். இது எந்த அடிப்படையில் சொல்றேன்னா, காஷ்மீர் வந்து யார் கூட சேரணுங்கிறதுக்கு ஒரு இது வந்து போது ஐக்கிய நாடுகள் சபை மக்களை கேளுங்க பிளபிசைட் ஃப்ரண்ட்னு பேர் இருக்கு அந்த வாக்கு செய்யறதுக்கு. இன்றைக்கி வந்து இந்தியா நடத்தவே இல்லை. பாகிஸ்தான் ரெடினாங்க, இந்தியாவை ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா ஜம்முங்கிற இடத்துல இருக்கிற அந்த பார்ப்பனர்களை தவிர வேறு எவனும் காஷ்மீர், நீங்கள் காஷ்மீருக்கு போய் பாருங்கள். அது நான் தான் சொல்கிறேனே, காஷ்மீர், கிழக்கு இது இந்தியா, அசாமு, மணிப்பூர் இதெல்லாம் அங்கே போய் பாருங்கள். இந்திய நாட்டுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஈஸ்வரம் இந்தியா தான் அனுபவிச்சோன்னு. ஈஸ்வரம் இந்தியா அது அருணாச்சல பிரதேசம் ஈட்டாநகர் போகும்போது எங்களை ஓரம் கட்டிவிட்டான். எந்த நாட்டை சேர்ந்தவன் கட்டிவிட்டான். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் கருப்பாக இருந்தோம், அவெல்லாம் செவன்னு இருக்கிறான். அப்புறம் சவுத் இந்தியா அனுப்பும்போது அந்த ஆஃபீஸர், ஆர்மி ஆஃபீஸர், இந்தியாவுடைய ஆர்மி ஆஃபீஸர், இதில் நீ சவுத் இந்தியா அப்படிங்கிறான். தெரியல அவனுங்களுக்கு. அப்புறம் கேட்டால் இந்தியா ஒரே தேசங்கிறீங்க, புரியலையே. ஈட்டாநகரில் நான் மாதக்கணக்கில் இருந்தேன். எங்கே பார்த்தாலும் அவங்க சைனீஸ் தான் பேசுகிறாங்க, இது பண்ணிகிட்டு இருக்காங்க, புத்த மதம் தான் இருக்குது. அங்கே வந்து இந்தியாவை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் ஐடியா கூட இல்லை. அது அஸ்ஸாமிலே இன்றைக்கி பார்த்தலாம். நான் தான் சொல்கிறேனே, சிலிகுரிங்கிற ஊர் பெங்காலில் கல்கத்தாவிலேருந்து கிளம்பும்போது அஸ்ஸாம் பக்கம் போகும்போது சிலிகுரிங்கிற ஊர் வந்ததுன்னா அதுக்கப்புறம் இந்தியாங்கிற நாடு கிடையாது. அங்கேருந்து அஸ்ஸாம் ஆரம்பமாயிடுது. அங்கே அதுக்கப்புறமே வந்து இந்தியாவிலேருந்து ட்ரெயின் வருது, இந்தியாவிலேருந்து ட்ரெயின் வருதுன்னு தான் சொல்கிறேன். அவங்களுக்கு இங்கே நடக்கிற ஆட்சியை பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை. அவங்க வரியெல்லாம் கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு ஊரில் தாங்க வருது, சவுத்தில் தாங்க ஒரு ரூல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஸ்டாலின் எதுக்கு எடுத்தாலும் கவர்னர் மேலே கேஸ் போட்டுக்கிட்டு இருந்தார். சந்திரசேகர ராவ் கேஸ் போடலையே. தமிழிசை இந்த பக்கம் ஹைதராபாத் பக்கம் வந்து அவ்வளோதான். அப்படியே அந்த பொண்ணு அந்த பக்கமே போகல, பேசாமல் போய் பாண்டிச்சேரியில் உட்காந்துக்கிச்சு. அந்த ஏரியா பக்கமே போகல. கவர்னர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கொடி ஏற்ற நீ நேரத்துக்கு வர நாங்களே ஏற்றிக்கிட்டுப்போம் அப்படின்ட்டு போயிட்டார். அப்படி தாங்க இன்றைக்கி இது நீதிமன்றங்களுக்கு போகிறதுல அர்த்தம் இல்லை. இப்படிப்பட்ட ஜட்ஜுகிட்ட போகும். அதனால் நீங்கள் போக வேண்டிய அர்த்தம் இல்லை. நீதிமன்றம் எதுக்கு முடியாது, என்ன பண்ணிவிட பார்த்துக்கலாம். அவ்வளோ நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பார்வையை ரொம்ப தெளிவாக வச்சுருக்கீங்க. உண்மையிலே பார்வையாளர்களுக்கு இது ஒரு புதிய கோணத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற நான் பார்க்குறேன். மாநில அரசுகள் ஒன்றிய அரசுனால நிதி அங்கேருந்து பெறுவதில் வஞ்சிக்கப்படுது அப்படிங்கிறத எல்லா மாநிலங்களும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. குறிப்பாக தென்னிந்தியா டெல்லி நோக்கி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போது தமிழ்நாடு வந்து மிக்ஜாம் புயலில் கடுமையாக பாதிக்கப்பட்டுருந்துச்சு. சென்னை உள்ளிட்ட வட மாவட்டமும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு நம்ம நிதி கேட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 37,000 சொச்சம், அதை ஏறதால 38,000 கோடி கேட்டிருந்தோம். ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்க நிதி எவ்வளோ தெரியுங்களா? 276 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து டெல்லியில் போய் போராட்டம் பண்ணிட்டோம். பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்துட்டோம். வழக்கு தொடுத்ததன் காரணமாக 276 கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நியூஸ் ஒன்று வெளியே இருக்குது. சைமல்டேனியஸாக நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா வந்து வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கு, மழையாலெல்லாம் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களும் டெல்லியில் போய் போராட்டம் நடத்தினாங்க. அவங்களும் வந்து வழக்கு தொடுக்கிற ஐடியா இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு 2ஆம் கட்ட எலெக்ஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 14 முடிஞ்சிச்சு, அடுத்த 14 நடக்கும் போது அவங்களுக்கு 3450 கோடி ஒதுக்கியிருக்காங்க ஒன்றிய அரசு. எப்படி பார்க்குறீங்க? காலாகாலமாக உள்ள தகராறு தானே இன்றைக்கி நேற்று நடக்குது. வெள்ளைக்காரர் நம்ம விட்டு வெளியே போகும்போது பெரியார் போகாதேன்னார். இந்த வடக்கார்த்திக்காரன்கிட்ட எங்களை விட்டுட்டு போகாதேன்னு தான் பெரியார் சொன்னார். அதைத்தான் அன்றைக்கி இருந்த காங்கிரஸ்கார இந்த அச்சு ஊடகங்கள் இந்த ஆரியர்கள்லாம் வெள்ளைக்காரனுக்கு பூட்ஸ் நக்கினாங்க இவங்கன்னாங்க. நாங்கள் சொன்னதை இவங்ககிட்ட விட்டுட்டு போகாதேங்கிறது தான். நீ ஒரு பயங்கரமான ஆசாமி, ஆனால் நீ எவங்கிட்ட விட்டு போகிறோன்னு உன்னை போல் 3ஆம் தர கேடு கட்ட ஒரு வடக்கார்த்திகாரங்களோட எங்களை விட்டு போகாதங்கிறது தான் பெரியார் சொன்னது. இன்றைக்கி தெரியுது இல்லை பெரியார் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசின்னு தெரியுது இல்லை. அன்றைக்கி அதை சொன்னார். அதனால தான் அண்ணா வந்து திராவிட நாடை பிரித்து கொடுறானார். நான் உங்களோட இருக்க முடியாதுன்னாரு. அன்றைக்கி இந்த கன்னடக்காரங்களாம் பேச ஆட்டம் போட்டானுங்க. அண்ணாத்துக்கா உன்னோட எண்ணத்துக்கு இருக்குன்னா அதை இதுன்னு பேசினாங்க. இப்போ நம்ம சொல்கிற அன்றைக்கி நம்ம திராவிட கேட்ட கோரிக்கைகள் என்ன காரணத்துக்காக கேட்டோமோ அந்த கோரிக்கைகள் நியாயம்னு இன்றைக்கி புரியுதில்லை. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அதை நோக்கி வரணும். இப்படி வந்து ஒன்றிய அரசால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் பல இருக்குது. பட் அவங்களுக்குள்ள அந்த பாதிப்பின் காரணமாக ஒற்றுமை போதிய அளவில் உருவாகாமல் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா, அல்லது தேவையான அளவு இருக்குன்னு பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? ஒற்றுமை இல்லை, அறிவு இல்லை. பாரதியார் அன்றைக்கே சொன்னாருங்க, அதான் காரணம் இது என்ற அறிவும் இல்லார். கஞ்சி குடிப்பதற்கு இல்லார். கஞ்சி குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லை,
அந்த கஞ்சி ஏண்டா நமக்கு கிடைக்கலங்கிறது அந்த புத்தி கூட அவனுக்கு இல்லை. அப்படிப்பட்ட முட்டாளிவன். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? நேற்று ஏதோ எவ்வளோ ஒரு படம் வந்துருச்சு, அதுக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்ககிட்ட போய் என்னத்தை பேசுறது? ஆனால் ஒரு சமயத்தில் பார்த்துருக்கோம், எங்கள் காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இப்போ சக்தி வாய்ந்த மத்திய அரசு காலில் விழுந்தது. இராணுவத்தையெல்லாம் குழந்தைங்களை மிரட்டுச்சு, நடக்கலை, அடங்கிட்டாங்க. அந்த போராட்டத்தில் வந்து யார் தலைமை, எவன் நடத்தினா, என்ன எப்படி நடந்தது யாருக்குமே தெரியாது. ஆனால் போராட்டம் நடந்தது. அதே மாதிரி தான் ஜல்லிக்கட்டு. எவன் ஆரம்பித்தானு எவனுக்கும் தெரியாது. தமிழ்நாடு தகச்சு நின்றுச்சு. இந்த மோடி அன்றைக்கி வந்து சட்டப்பட்டெலாம் கட்டிவிட்டு வந்து உட்காந்தார். அது மாதிரியான விழிப்புணர்ச்சி நமக்கு அதை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை என்னென்னா, இளைஞர்கள் சோம்பேறித்தனமாக இருக்கல, நினச்சா அவங்க எந்திரிச்சிருவாங்கன்னு. அந்த இன்றைக்கி இருக்கிற இந்த இம்பேக்ட் தெரியலை. ரெண்டாவது, நம்ம பாட்டுக்கு வடநாடு நம்மளை வஞ்சிக்குது கிஞ்சிக்குதுலாம் சொல்லிகிட்டு இருக்கோம். பாஜக கிட்ட இருக்க ஒரு நல்ல இது என்னன்னாக்கா, ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுக்க ஒழிச்சு கட்டிட்டாங்க. வடநாடு தென்னாடுன்னு பார்க்காம எங்கேயுமே வளர்ச்சி இல்லாமல் பூராத்தையும் ஒழிச்சு கட்டின புண்ணியம் அவங்களுக்கு இருக்குது. இந்தியாவில் எங்கேயுமே ஒரு சின்ன தொழிற்சாலை கூட அவங்க தொடங்கலை, மறந்தாப்படி கூட தொடங்கலை. அதில் அவங்கள நம்ம பாராட்டணும். வடநாடு இல்லை தென்னாடு இல்லை, எல்லாரும் பிச்சை எடுக்கணுங்கிறதுல பாஜக கிடையாது. என்னடா அவங்க சாதனைன்னு பார்த்தீங்கன்னா, 2 மிகப்பெரிய சாதனை சொல்லலாம். 3000 கோடி ரூபாயில் பட்டேலுக்கு ஸ்டாச்சு, மக்களுடைய வறுமையெல்லாம் போயிடுச்சு. ராமனுக்கு கோயில் கட்டினாங்க, முடிஞ்சு போச்சு. பசிப்பட்டினியை தேய்க்கிறதுக்கு பட்டேல் ஸ்டாலை, மோட்சத்துக்கு போகிறதுக்கு ராமர் கோயில், 2 கட்டிட்டாங்க. இனிமேல் என்ன வேண்டியிருக்குது? கேட்டுக்க வேண்டியது. இவங்க மாநிலத்துக்கு கொடுத்தா என்ன, கொடுக்கல என்ன. பட்டேல் சிலை இது பண்ணும்போது கேரளா வெள்ளத்தில் முழுகிடுது, கட்டடங்கள்லாம் பிடுங்கிட்டு கீழே உழுது. அப்படியே காட்டுறாங்க, மண்ணை பேர்ந்துக்கிட்டு அப்படியே கட்டடங்கள் அப்படியே சரிஞ்சு உழுவுது. 500 கோடி ரூபா தான் கேட்டாங்க. இல்லைன்னுச்சு, மோடி இல்லைன்னார். 3000 கோடி ரூபாயில் ஒரு சிலையை கொண்டு வச்சார். பிரகாஷ் ராஜ் கேட்டார், எத்தனையோ தடவை சொல்லியிருக்கு, இந்த பீப்புள் ஆர் submerged in floods. Kerala has only 500 crores, which Modi denied. For a statue, he is spending 3,000 crores. இதுக்கு மேலே எவ்வளோ? இப்போ என்ன மாதிரி ஆளுங்க சொன்னால் நீங்கள் கேட்க, ஒரு நடிகன் சொல்லி கேட்கலையே இங்கே. அதனால் இதுக்கெல்லாம் ஒரே முடிவு என்னன்னா, பொருளாதார சுதந்திரம். என் படத்தை நான் வச்சுக்குவேன், எதுக்காக கொடுக்கணும்? ஆக்ஷன் எடு. அதுக்கு நீங்கள் முதல்ல வந்து மக்களை தயார் பண்ணணும். இந்த மாதிரி வடக்கத்தையா வந்து நம்மளை வந்து ஓவராக மிரட்டுறான் அப்படிங்கிறதுக்கு நம்ம தயார்படுத்தணும். திராவிட நாடு கோரிக்கைகளுக்கான காரணங்களை இன்றைக்கி மறுபடியும் நம்ம சொல்லணும். சொல்லி நாம் வேறு அவங்க வேறுங்கிறத புரிய வைக்கணும். இன்றைக்கி இருக்கிற இளைஞர் சமுதாயத்தை எழுப்பணும். நீ நல்லா இருக்குன்னு நினச்சேன்னா. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு பிரச்சனை என்னன்னா, இங்கே படிச்சுட்டு இவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய்டும். இவனை குரங்கேற்றுக்கொள்ளாத கிளை உண்டோ அப்படிங்கிற மாதிரி கம்பம் தான் பாடினார். எந்த கிளையில் வேணாலும் குரங்கேறி உட்காந்து, குரங்கேற்றுக்கொள்ளாத கிளை உண்டோ அப்படின்னா எந்த மரமாக இருந்தாலும் குரங்கு வந்து ஏற்று. அது மாதிரி தான் தமிழை உலகம் முழுவதும் போய் எங்கேயா பொழைச்சிடும். இலங்கையில் அடித்து துரத்துனாங்க. இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் ஈழத்தமிழர்கள் பரவிட்டாங்க. கனடா இன்றைக்கி வந்து தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் ஆச்சுங்கிற அளவுக்கு அவங்க வந்துருக்குறாங்க. அந்த சாமர்த்தியம் இருக்கிறதுனால தான் நாம் வந்து இந்த லோக்கல் பிரச்சனைகள் வந்து பெருசாக கவனிக்க மாட்டேங்கிறோம். இதே வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு கிடையாது. இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? உத்தரப்பிரதேசக்காரன் ஒருத்தன் உள்ளே போனான்னா அந்த நாடே நாசமாக போச்சுன்னு அர்த்தம். அவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? தூங்கிக்கிட்டே இருப்பான், சோறு போடணும்ப்பா. அவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? சார், குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவங்களுக்கு வந்து அவங்களை வழிநடத்தக்கூடிய அரசியல் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த மாதிரி அரசியல், தமிழ்நாடு போன அரசியல் அங்கே இருந்ததுன்னா அவங்களும் நல்லா தான் இருக்க போகிறாங்க. இப்போ ஆரோக்கியமாக ஒரு பையன் போகிறான், ஒரு புள்ள இருக்குது, உடம்பு சரியில்லாமல் ஒரு புள்ள இருக்குது, யாருக்கு செலவு ஜாஸ்தியாகும்? ஆரோக்கியமற்ற குழந்தை தான். ஏன்னா சோறு போடுறது மாத்திரம் மருந்து வாங்கி கொடுக்கணும். வடநாட்டில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் ஆரோக்கியமற்ற குழந்தைகள் மாதிரி தான், அதுங்களும் சோறு போட்டு தான் ஆகும். நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இங்கே எல்லா விதமான உடல் உழைப்பு செலுத்த அவன் தான் சார் வந்துட்டு இருக்காங்க. உடல் உழைப்பு ஏன் வர்றான் அதுலேயே புரியல அவங்களுக்கு. அங்கே அவனுக்கு வேலை கிடைக்கல. அது ஓகே, உடல் உழைப்பு செலுத்த உடம்பு நல்லா தான். உடம்பு நல்லா இல்லை, அவனுக்கு அங்கே பிச்சை எடுக்கிறதுக்கு கூட வழி இல்லாம போயிட்டு அதுக்கு தான் இங்கே வந்துருக்கு. அது புரிஞ்சுக்க முடியும். அவ்வளோதான், அதுதான் காரணம். அவன் வந்து புத்திசாலியாக வரல. அது கூலி வேலை செய்யறதுக்கு வந்துருக்கான், கக்கூஸ் கட்டுறதுக்கு வந்திருக்கான், பெருக்கிறதுக்கு வந்திருக்கிறான், காவல் காக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறான்.
எங்கேயும் வந்து சிஇஓ வந்து உட்காரலாம். அதை பார்த்தீங்கல்ல, அது புரிஞ்சுக்க முடியுது சார். அவ்வளோதான். மோடி வந்து திருப்பூரில் வந்து ஹிந்தியில் ஏன் பேசினார்? உன் ஊரில் வேலை கிடைக்காம பிச்சை எடுக்க வந்தவன் இங்கே உட்காந்துருக்குறான். உன் ஆட்சியினுடைய லட்சணத்துக்கு அதுவே ஒரு எடுத்துக்காட்டு. அதிலே புரிஞ்சு போச்சு. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வர்றேன்னா, மத்திய அரசு ஒதுக்கலைன்னாலும் பல சமயங்களில் இந்த ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. நமக்கு எவ்வளவோ தொழிற்சாலைகளும் மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் போது நம்முடைய வளர்ச்சி மிக பெருசாக இருக்குது. பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க சார். மிக்க நன்றி.